வணக்கம். சமீபத்தில் இந்துக்களின் மிக முக்கியமான புனித நூலாகிய ஸ்ரீமத் பாகவதம் என்கிற புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். இதனுடைய எல்லா வால்யூமும் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் வியாச மகரிஷி மகாபாரதத்தை எழுதி முடித்த பின்பு சில காலம் சமாதானம் இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருந்ததாகவும், பிறகு தன்னுடைய கடவுளை குறித்து ஒரு சிறப்பான நூலை எழுத வேண்டும் என்று அவர் தீர்மானித்து ஸ்ரீமத் பாகவத்தினுடைய எல்லா வால்யூம்களையும் எழுதி முடித்ததாகவும், அதற்கு பின்பு அவர் மிகுந்த மனசமாதானத்துடன் வாழ்ந்தார் என்று இந்த ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முகவரியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய பஞ்சம ஸ்கந்தம் 1335 பகுதியில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான, நான் எதிர்பாராத ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. நரகத்தை குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது. நரகம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எத்தனை நரகங்கள் உண்டு, யார் என்னென்ன பாவம் செய்தவர்கள் எந்தெந்த நரகத்துக்கு செல்வார்கள் என்று மிக சிறப்பாக இந்த இந்து நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மற்ற மதங்களில் நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. இந்து நூல்களில் பரலோகத்தை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்தை குறித்து இவ்வளவு விலாவாரியாக, அப்பட்டமாக, மிக மிக சிறப்பாக எந்த ஒரு மனுஷனும் புரிந்து கொள்ளத்தக்கதான இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இதற்கு முன்பாக படித்த எந்த இந்து நூல்களிலும் இப்படிப்பட்ட காரியத்தை படிக்கவில்லை. ஆனபடியால் இவைகளை குறித்து நான் என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக என்னுடைய குடும்பத்தில் நிறைய பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க. நெருங்கிய உறவினர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். என் நண்பர்கள் இந்தியா முழுவதிலும் உலகத்தின் பல பாகங்களிலும் இந்துக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த புஸ்தகத்தை படித்திருப்பார் என்று சொல்ல முடியாது. ஆனபடியால் நாம் கற்றவைகளை எச்சரிப்பதற்கு தக்கதாக அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம் என்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு கூட இந்த பதிவை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இதில் 2 பேர் பேசுகிறது மாதிரி, ஒரு கேள்வி கேட்க ஒரு பதில் சொல்லுகிறது மாதிரி இந்த ஸ்ரீமத் பாகவதம் அமைந்திருக்கிறது. பஞ்சமஸ்கந்தம் 1335 பகுதியில் மன்னவர் சொல்லுகிறார், மகானுபாவரே, நரகம் என்பவை பூமியில் அடங்கின சில தேச விசேஷங்களா, அல்லது 3 லோகங்களுக்கும் வெளிப்பட்டவைகளா, அல்லது மத்தியத்தில் இருக்கின்றவைகளா என்று கேட்கிறார். ஸ்ரீசுகர் சொல்லுகிறார், நரகம் என்னும் தேசங்கள் 3 லோகங்கள் அடங்கின. இந்த பிரம்மாண்டத்திற்கு தெற்கில் பூமியின் கீழ்ப்பாகத்தில் அண்ட ஜலத்திற்கு மேல் இருக்கின்றன. அதன் தென்திக்கில் பித்திருக்களுக்கு அதிபதியாகிய யமன் உலகத்தில் மரணம் அடைந்தவர்கள் தூதர்கள் தன் தேசத்திற்கு கொண்டு வருகையில் பகவானால் ஆஞ்ஞை செய்யப்பட்டு அதை உல்லங்கனம் செய்ய முடியாமல் தன் தூதருடன் கூடி அவர்கள் செய்த பாப கர்மங்களுக்கு தக்கபடி தண்டனை விதித்துக் கொண்டிருக்கிறார். மன்னவனே, சில நரகங்கள் 21 என்று சொல்லுகிறார்கள். அவற்றின் பெயர்களையும் சொரூபத்தையும் அடையாளங்களையும் கிரமமாக சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு 21 நரகங்களையும் அதோடு கூட சேர்த்து 27 நரகங்களை குறித்து சொல்லுகிறார். முதலாவதாக தாமிஸ்வரம், அந்த தாமிஸ்வரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பிபாகம், காலசூத்திரம், அசிபத்திரவனம், சூகாமுகம், அந்தகூபம், கிருமிபோஜனம், சந்தம்சம், தப்தோர்மி, வஜ்ரகண்டக சால்மலி, வைதரணி, பூயோதம், பிரணரோதம், விசசனம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், அபீஷி, ஐப்பானம் என்பவைகளாம். மற்றும் சாரகர்த்தமம், ரக்ஷோகண போஜனம், சூலப்ரோதம், தந்தசூகம், அவட நிரோதனம், பரியாவர்த்தனம், சூசிமுகம் என்னும் இவ்வேளும் சேர்த்து 27 நரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த 27 நரகங்களில் யார் யார் போவார்கள், என்னென்ன பாவங்களை செய்கிறவர்களுக்கு என்னென்ன நரகம் என்பதை குறித்து மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இவை பல வகையான துக்கங்களை அனுபவிக்கும் பூமிகள். எவனி உலகத்தில் பிறனுடைய பணம், பிள்ளை, பெண்டீர் இவைகள் ஏதேனும் ஒன்றை பறிக்கிறானோ அவன் மிகவும் பயங்கரர்களான யமதூதர்களால் யம பாசத்தினால் கட்டுண்டு பலாத்காரமாக தாமிஸ்வரம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுகிறார். அதில் தள்ளுண்ட புருஷன் பசி எடுத்து ஆகாரம் இல்லாய்மை, தண்ணீர் தாகம் எடுத்து தண்ணீர் நேராமை, தடியடி, விரட்டுதல் முதலிய பல யாதனைகளால் பீடிக்கப்பட்டு மிகவும் துக்கித்து அப்பொழுதே இருள் மூடிய அவ்விடத்தில் மூர்ச்சை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பிறனுடைய மனைவி, பிள்ளைகள் இவர்களை திருடி எடுத்துக்கொள்கிறவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான நரகம். பிறனை வஞ்சித்து அவனுடைய தார முதலியவற்றை அனுபவிப்பவன் அந்த தாமஸ்வர நரகத்தில் யமனர்களால் தள்ளுண்பான். அதில் தள்ளப்பட்ட புருஷன்
குரூரமான யாதனைகளால் பீடிக்கப்பட்டு அவ்வேதனையை பொறுக்க முடியாமல் நினைவு தப்பிக்க கண் தெரியாமல் வேறிருந்த விருட்சம் போல விடுவான். ஆகையால் அந்நரகத்தை அந்த தாமிஸ்வரம் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் சரீரத்தை அகம்புக்திக்கு விஷயமான ஆத்மாவென்றும் பிள்ளை பெண்டீர் முதலியவர்களை என்னுடையதென்றும் நினைத்து பிராணிகளுக்கு துரோகம் செய்தே தன் குடும்பத்தை மாத்திரம் தினந்தோறும் போஷிக்கிறவன் தன் குடும்பத்தை இங்கேயே துறந்து தான் ஒருவன் மாத்திரமே அந்த பாப கர்மத்தினால் ரவரவம் என்னும் நரகத்தில் விழுகிறான். அவன் இவ்வுலகத்தில் எந்தெந்த ஜந்துக்களை எங்கனம் ஹிம்சித்தானோ அவையெல்லாம் ருருக்கள் என்றும் ஜந்துக்களாய் வந்து யம யாதனைகளை அனுபவிக்கின்ற அவனை அங்கனமே ஹிம்சிக்கின்றன. ருருக்கள் அவனை சர்ப்பங்களை காற்றில் மிகவும் கொடூரமான ஜந்துக்கள். ஆகையால் அந்நரகத்தை ரவரவம் என்கிறார்கள். மகாரவரவத்திலும் இப்படியே. இந்த நரகம் யாருக்கு என்று சொன்னால், தன் குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை தன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக பக்ஷி மிருகங்கள் இவைகளை கொலை செய்து வாழ்வாதாரத்தை செய்கிறவர்கள், குறிப்பாக ஒரு கோழிக்கடை, இறைச்சிக்கடை, மீன்கடை இப்படிப்பட்டவர்களை வைத்து ஏதெങ്കിലും ஒரு பட்சிகளை மிருகங்களை கொலை செய்கிறவர்களுக்காக இந்த நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விழுந்த புருஷனுடைய மாம்சத்தை அந்த ருருக்கள் தாமும் பிடுங்கி தின்று அவனையும் தன் மாம்சத்தை தானே தின்னும்படி செய்கின்றன. அடுத்ததாக இவ்வுலகத்தில் தன் தேகத்தை மாத்திரம் போஷிக்கிறவனும் மன இரக்கமின்றி கொடுந்தன்மையனாய் பசுக்கள் பட்சிகள் முதலிய பிராணிகளை பக்குவம் செய்து புஷிக்கிறவனும் புருஷர்களை பிடுங்கி பசிக்கும் தன்மை உள்ள ராட்சசர்களால் நிந்திக்கப்பட்டு கும்பிபாக நரகத்தில் காய்ச்சின எண்ணெயில் யமடர்களால் தள்ளுண்டு பசனம் செய்யப்படுவான். கொதித்து கொண்டிருக்கிற எண்ணெய் கொப்பரையில் பாகம் செய்கிறார்களாகையால் அந்நகரம் கும்பிபாகம் என்று பெயர் பெற்றது. இங்கே பூமியில் வாழ்கிற மனுஷன் மீன் இறைச்சி இவைகளெல்லாம் எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவானால் அவனுக்கு இந்த நரகம். அப்படி அவனே நரகத்தில் கொண்டு போய் காய்ச்சின எண்ணெயிலே அவனை போட்டு பொரித்தெடுக்கிற ஒரு தன்மையை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இவ்வுலகத்தில் எவன் மாதாவையாவது பிதாவையாவது பிராமணனையாவது வதிக்கிறானோ அவன் காலசூத்திரம் என்னும் நரகத்தில் 10,000 யோஜனை சுற்றளவுடையதும் தாமிரத்தினால் செய்யப்பட்டதும் களம்போல் மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக இருப்பதும் மேலே சூரியனாலும் கீழே அக்னியாலும் தகப்பிக்கப்படுவதுமாகிய ஓரிடத்தில் தள்ளுண்டு பசிதாகங்களால் சரீரம் உள்ளும் புறமும் தகிக்கப்பட்டு உட்காருவதும் படுத்துக்கொள்வதும் நிற்பதும் ஓடுவதும் ஐயோ என்னை விடுவீர்களாக வென்று வேண்டுவதுமாக பசுவின் சரீரத்தில் எத்தனை ரோமங்கள் உண்டோ அத்தனை ஆயிரம் வருஷங்கள் வரையில் அந்நரகத்தில் இருப்பான். கவனிங்க, இங்கே தகப்பன் தாய் இப்படிப்பட்ட நெருங்கிய உறவினர்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக இந்த நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எத்தனை காலம் பசுவின் சரீரத்தில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ முடிகள் இருக்கிறதோ அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவர்கள் இந்த நரகத்தில் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துக்கானுபவ காலம் பலவாய் இருக்கையில் அந்த நரகத்திற்கு காலசூத்திரம் என்று பெயர் விளைந்தது. இவ்வுலகத்தில் எவன் ஆபத்தில்லாத காலத்தில் வைதிகமான வர்ணாசிரம ஆசிரத்தில் நின்று நழுவி போகிறானோ அல்லது வேதங்களிலும் சுருதிகளிலும் சொல்லப்படாததும் கேவலம் தன் புத்தியினால் கற்பிக்கப்பட்டதும் கும்சித மார்க்கமும் ஆபாச தர்மம் ஆகிய பாஷண்ட தர்மத்தை கைப்பற்றுகிறானோ அவனை யமனர்கள் அசிபத்திரவனம் என்னும் நரகத்தில் தள்ளி அதில் நடந்து வரும்படி அடிப்பார்கள். அவன் அவ்வேதனையை பொறுக்க முடியாமல் ஓடுவான். இருபுறத்திலும் கூருடைய கத்திகள் போன்ற பனங்காட்டில் உள்ள பனையோலைகளால் அங்கங்கள் எல்லாம் அறுப்புண்டு ஐயோ ஐயோ பாலானேன் என்று மொழிந்து கொண்டு பெருவேதனையால் அடிக்கடி மூர்ச்சித்து விழுவான். இங்கனமே தனது வர்ணாசிரம தர்மத்தை துறந்தவன் பாஷண்ட தர்மத்தில் நுழைந்தவன் அனுபவிக்கும் துக்கத்தையே அனுபவிப்பான். இந்நரகத்தில் கத்தி போன்ற இலைகளை உடைய பனங்காடுகள் இருக்கின்றன. ஆகையால் இதற்கு அசிபத்திர வனம் என்னும் பெயர் யதார்த்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் ராஜனாவது புருஷனாவது தண்டிக்கத்தகாதவர்களை தண்டிப்பானாயின் அல்லது பிராமணனுக்கு சரீர தண்டனை விதிப்பானாயின் பாபிஷ்டனாகி அவன் பரலோகத்தில் சூகாமுகம் என்னும் நரகத்தில் விடுவான். பன்றியின் முகம் போன்ற முகமுடைவைகளும் பலிஷ்டங்களுமான ஜந்துக்கள் கரும்பு தண்டு யானை முறிப்பது போல் அவனுடைய அவயவங்களை எல்லாம் பீடிக்கும். அவன் பெரும் உரல் பாய்ச்சி புலம்பி முன்பு இவ்வுலகத்தில் தோஷம் இல்லாதவர்கள் அவனால் பீடிக்கப்பட்டு வருந்தி எங்கனம் மூர்ச்சித்தார்களோ அங்கனமே மோகத்தை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் பரமபுருஷனால் வர்ணாசிரம தர்மங்களுக்குரியபடி கற்பிக்கப்பட்ட ஜீவனமுடையவனும் பிறனுடைய துக்கத்தை நன்குணர்ந்தவனுமாகிய புருஷன்
மனுஷனுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகை முதலியவற்றையே ஜீவனமாக பெற்றவைகளும் பிறனுடைய துக்கத்தை அறியாதவர்களுமான மூட்டை பூச்சி கொசு முதலிய பிராணிகளை ஹிம்சிப்பானாயின் அவன் அங்கனம் பிராணிகளுக்கு துரோகம் செய்த பாபத்தினால் அந்த கூபம் என்னும் நரகத்தில் விழுவான். இந்த அந்த கூபம் தான் பைபிளில் அகாத கூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ, இவன் தான் முன்பு ஹிம்சித்த பசு, பக்ஷி, சர்ப்பம், கொசு, பேன், மூட்டை பூச்சி, ஈ முதலிய ஜந்துக்களால் நாற்புறத்திலே ஹிம்சிக்கப்பட்டு நெத்தரினால் உண்டாகும் சுகம் சிறிதுமின்றி ஓரிடத்திலும் நிற்கப்பெறாமல் வியாதி முதலியவற்றால் பீடிக்கப்பட்டு சஞ்சரிக்க முடியாத சரீரத்தில் அடைப்புண்ட ஜீவன் நித்திர சுகமின்றி வருந்தது போல பெரிய அந்தகாரத்தில் சுற்றி கொண்டிருப்பான். பாருங்க, இவங்களுக்கு என்ன செய்த பாவம் அப்படின்னா, பசு, பட்சிகள், பறவைகள், சர்ப்பம், பாம்பு அடிச்சிருப்பான், அதை ஓத்தரப்படுத்தியிருப்பான். அடுத்து கொசு, தலையில் கிடக்கிற பேனை கொண்டு இருப்பான், ஈய கொண்டு இருப்பான், வீட்டில் இருக்கிற மூட்டை பூச்சி கொண்டு இருப்பான். இப்படிப்பட்டவைகளை கொண்டவர்களுக்காக இந்த நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, இவ்வுலகத்தில் தனக்கு கிடைத்த அன்னாதிகளை அதிதிகளுக்கு கொடாமல் தானே புஷிக்கிறவனும் பஞ்சமகா யஜ்ஞங்களை நடத்தாதவனும் வாயசம் போன்றவற்றில் நின்று நிந்திக்கப்பட்டு பரலோகத்தில் கிருமி போஜனம் என்னும் பாபிஷ்டமான நரகத்தில் விடுவான். அத்தனை அதில் 100,000 யோஜனை அளவுடைய கிருமி குண்டத்தில் தானும் ஒரு புழுவாய் அங்குள்ள புழுக்களால் பட்சிக்கப்பட்டு தானும் அந்த பட்சிகளை பட்சித்து கொண்டு புழுக்களை பட்சித்து கொண்டு அந்த கிருமி குண்டம் எத்தனை யோஜனை உள்ளதோ அத்தனை வருஷங்கள் வரையில் நான் அகதிகளுக்கு கொடாமையாலும் பஞ்சமகா யஜ்ஞாதிகளை அனுஷ்டிக்காமையாலும் எப்படி அனுபவிக்கிறேன் என்கிற பரிதாபமின்றி துக்கத்தை அனுபவிப்பான். இவ்வுலகத்தில் எவன் தனக்கு ஆபத்தில்லாத சமயத்தில் திருட்டுத்தனத்தினாலாவது பலாத்காரமாயாவது பிராமணனுடைய சொர்ண ரத்னாதிகளையாவது மற்றவருடைய சொர்ண ரத்னாதிகளையாவது அபகரிக்கிறானோ அவனை யமபடர்கள் சந்தம்சம் என்னும் நரகத்தில் தள்ளி நெருப்பு போல பழுக்க காய்ச்சின இரும்பு சூலங்களால் குத்துவார்கள். இவ்வுலகத்தில் எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது புணரத்தகாத ஸ்திரீயை அல்லது புருஷனை புணர்கின்றார்களோ அவர்களை தப்த சூர்மி என்னும் நரகத்தில் தள்ளி சாட்டையால் அடித்து இரும்பினால் ஆண் போலும் பெண் போலும் ஏற்றி செருப்பில் நெருப்பில் காய்ச்சப்பட்டு ஜொலிக்கின்ற ஸ்தம்பத்தை அணையும்படி செய்வார்கள். இவ்வுலகத்தில் எவன் பணிய தகுந்தவர் என்றும் தகாதவர் என்றும் பாராமல் எல்லாரையும் பணிகின்றானோ அவனை வஜ்ரகண்டக சால்மலி என்னும் நரகத்தில் தள்ளி வஜ்ரம் போன்ற முட்களை உடைய சால்மணி வருஷத்தில் ஏற்றி உடம்பெல்லாம் பேரச் செய்வார்கள். இவங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா, யாரை பணிந்து கொள்ள வேண்டுமோ யாரை பணிந்து கொள்ளக்கூடாதோ என்று பார்க்காமல் எல்லாரையும் ஒன்று போல பணிந்து கொள்கிறவனுக்கு இந்த தண்டனை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, எந்த சத்திரியர்களாவது அவர்களுடைய புருஷர்களாவது தாங்கள் தர்ம மரியாதைகளை கடந்து பிறரையும் ஆசிரிக்க ஒட்டாமல் அவற்றை பால் செய்கின்றார்களோ அவர்கள் வைதரணி என்னும் நரகத்தில் விழுகிறார்கள். நரகத்திற்கு அகழி போன்ற வைதரணி என்னும் அந்நதியில் மகரமீன் முதலிய கொடிய ஜல ஜந்துக்களால் பட்சிக்கப்பட்டும் தமது பாவத்தினால் தேகம் நீங்க பெறாமல் பிராணங்களோடு கூடி இது நாம் செய்த பாவ கர்மத்தின் பலன் என்று நினைத்து விஷ்டை, மூத்திரம், சி, இரத்தம், மயிர், நகம், எலும்பு, மேதுசு, மாம்சம், மஜ்ஜை இவற்றின் வெள்ளம் நிறைந்த அந்நதியில் வருந்துவார்கள். இவ்வுலகத்தில் மேன்மையுள்ள பிராமணாதி வர்ணங்களில் பிறந்து சூத்திர வர்ணத்து பெண்ணை மனம் புரிந்து ஸ்தானாதி கர்மங்களையும் இந்தியா வந்தனாதி ஆசாரத்தையும் பக்ஷியாப சியாய நியமங்களையும் துறந்து வெட்கமின்றி பசுக்களைப் போல மனம் போனபடி நடக்கின்றவர்கள் சீவிஷ்டை, மூத்திரம், கோடை, கொள்ளு முதலியவைகள் நிறைந்த சமுத்திரம் போல் விஸ்தாரமாயிருப்பதாகிய பூயோதம் என்னும் மடுவில் விழுந்து மிகவும் அசங்கியமான அந்த விஷ்டை முதலியவற்றை புசித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வுலகத்தில் பிராமணாதி வர்ணத்தில் பிறந்தும் நாய், கழுதை முதலியவற்றை வளர்த்து கொண்டு தீர்த்தங்கள் இல்லாத இடத்தில் மிருகங்களை வதிப்பார்களாயின் அவர்கள் மரணம் அடைந்து யமபடர்களால் பிராண நிரோதம் என்னும் நரகத்தில் தள்ளுண்பார்கள். யமபடர்கள் அவர்களை பிராணன் ஒடுங்கும்படி பானங்களால் அடிப்பார்கள். அடுத்ததாக, இவ்வுலகத்தில் ஜனங்களை வஞ்சிக்க முயன்று நாமும் யஜ்ஞம் செய்தோம் என்கிற பிரசித்திக்காக யாகங்களை செய்யத் தொடங்கி பசுக்களை ஹிம்சிக்கிறவர்கள் வைசசனம் என்னும் நரகத்தில் விழுவார்கள். அதாவது உலகத்தை காண்பிக்கிறதுக்காக யாகங்கள் செய்கிறது, பசுக்களை அதில் பயன்படுத்துவது, இப்படிப்பட்ட செய்கிறவர்களுக்காக இந்த நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை யமபுருஷர்கள் துக்கப்படுத்தி ஹிம்சிப்பார்கள். இவ்வுலகத்தில்
தன் வர்ணத்தில் பிறந்த பார்வையை காமத்தினால் மதிமயங்கி தன் தேஜஸை பானம் செய்கிறவன் பரலோகத்தில் லாலாபக்ஷம் என்னும் நரகத்தில் விடுவான். அவனை யமபடர்கள் ரேஜசு நிறைந்த கால்வாயில் தள்ளி ரேஜஸை பானம் செய்விப்பார்கள். இவ்வுலகத்தில் எவர்கள் வீடுகளில் நெருப்பை வைத்து கொளுத்துகிறார்களோ, எவர்கள் தெரியாமல் விஷம் கொடுத்து கொள்கிறார்களோ, எவர்கள் தாங்கள் ராஜபடர்களாக இருந்து அதிகாரத்தினால் கொளுத்து கருணையின்றி பட்டணம், கனி, கிராமம் முதலிய இடங்களில் இருக்கும் பிராணிகளையும் மற்ற ஜீவ சமூகங்களையும் ஹிம்சிக்கிறார்களோ, அவர்கள் மரணமடைந்து சாரமேயாதனம் என்னும் நரகத்தில் விழுவார்கள். அவர்களை வஜ்ரம் போன்ற கோரை பற்களுடையவர்களாகிய 720 நாய்கள் பரபரப்புடன் மேல் விழுந்து பட்சிக்கின்றன. இவ்வுலகத்தில் சாட்சியம் சொல்லும் பொழுதாவது கிரய விக்கிரயாதீனமான வர்த்தக வியாபாரத்தில் எவன் பொய் சொல்லுகிறானோ அவன் மரணமடைந்து பெரு வருத்தத்துடன் அவீஸ் என்னும் நரகத்தில் விழுவான். அதாவது வர்த்தகம், வியாபாரம், தொழில் போன்றவற்றில் எவன் பொய் சொல்லுகிறானோ அவனுக்காக அவீஸ் என்னும் நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவனை யமபடர்கள் 100 யோஜனை தூரத்திற்கு மேல் எவ்விதத்திலும் பிடிப்பில்லாத இடத்தில் நின்று பர்வதத்தின் சிகரத்தில் விழும்படி தலைகீழாக தள்ளுவார்கள். இந்நரகத்தில் தரையெல்லாம் கல்லாயிருக்கும். அது அலையறிகிற ஜலம் போல் தோன்றும். இந்நரகத்தை அவீஸ் என்று சொல்வார்கள். அங்கே உயரத்து நின்று தள்ளுண்ட பாவி எள்ளு பிரமாணமான துண்டங்களாய் சரீரம் முழுவதும் சிதற பெற்றும் மரணம் அடைய மாட்டான். இங்கே என்ன விசேஷம்? பெரிய உயரத்திலிருந்து தள்ளவாங்க அவன் கல்லு போன்ற இதில் விடுவான். அவன் உடம்பெல்லாம் சிதறி போகும், ஆனால் சாக மாட்டான். ஏன்னா அவன் ஆத்மாவில் இருக்கிறார். இவ்வுலகத்தில் எந்த பிராமணனாவது, பிராமண பத்தினியாவது, விரதத்தில் இருக்கிற மற்ற வர்ணத்தானாவது சூரபானம் செய்கிறார்களோ, எந்த சத்திரியனாவது வைசியனாவது மதிமயங்கி சோமபானம் செய்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் அயப்பானம் என்னும் நரகத்தில் விழுவார்கள். யமபடர்கள் அவர்களை கீழ் விழத் தள்ளி மார்பில் காலால் மிதித்து கொண்டு உருக்கின இரும்பை அவர்கள் வாயில் கொட்டி குடிக்க செய்வார்கள். இது யாருக்கு என்று சொன்னால் மதுப்பிரியர்கள். எந்த ஆசிரம வர்ணத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் மதுபானத்தை பானம் பண்ணுவர்களுக்காக இந்த நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் ஜன்மம், வித்யை, ஆசாரம், வர்ணம், ஆசிரமம் இவைகளால் தாழ்ந்தவனாயிருந்தும் அவற்றால் மேன்மையுற்ற பெரியோர்களை வெகுமதிக்காதிருப்பானாயின் அவன் ஜீவித்திருக்கும் காலத்தில் செத்தார் போலவே இருந்து மரணமடைந்து சாரகர்த்தமம் என்னும் நரகத்தில் தலைகீழாய் விழுந்து அபாரமான யாதனைகளை அனுபவிப்பான். இவ்வுலகத்தில் புருஷர்களை வதித்து பலி கொடுத்து பத்திரகாளி முதலிய தேவதைகளை பூஜிக்கிற புருஷர்களும் நரபசுக்களை வதிக்கிற மடந்தேர்களும் ரக்ஷோகண போஜனம் என்னும் நரகத்தில் விழுவார்கள். பாருங்கள், பத்திரகாளியை பூஜிக்கிறவர்கள், பத்திரகாளிக்கு மிருகங்களை பலி செலுத்துவர்கள் யாவரும் இப்படிப்பட்ட கொடிய நரகத்தில் விழுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புருஷர்களாலும் ஸ்திரீகளாலும் முன்பு உலகத்தில் நரபசுக்களாக கொண்டு வதிக்கப்பட்ட புருஷர்கள் அனைவரும் யமலோகத்தில் ராட்சச கூட்டங்களாய் வந்து கொலைகாரர் போல் அவர்களை பலவாறு ஹிம்சித்து கத்தியினால் வெட்டி இரத்தத்தை பானம் செய்து முன்பு அவர்கள் நரபலி கொடுத்த சந்தோஷத்தினால் நர்த்தனம் செய்தார் போலவும் பாட்டுகள் பாடினார் போலவும் நர்த்தனம் செய்து பாட்டுகள் பாடுவார்கள். இவ்வுலகத்தில் கிராமத்திலாவது அரண்யத்திலாவது நிரபராதிகளாய் ஜீவிக்கும் ஜந்துகளை எவர்கள் விசுவாசத்தை விளைக்கும் உபாயங்களால் நம்ப செய்து சூலம், சூத்திர முதலியவற்றில் மாற்றி விளையாட்டிற்காக பீடிக்கின்றார்களோ அவர்கள் மரணம் அடைந்து சூலபுரோதம் என்னும் நரகத்தில் விழுந்து யமயாதனைகளை அனுபவித்து சூலம், சூத்திரம் முதலியவற்றில் கோர்க்கப்பட்ட சரீரமுடையவர்களாக பசிதாகங்களால் பீடிக்கப்பட்டு ஊசி போல கூரான முகமுடைய காக்கை, கங்கம், கொக்கு முதலிய ஜந்துக்களால் குத்தப்பட்டு தமது பாவத்தை நினைப்பார்கள். இவ்வுலகத்தில் கொடூர சுபாவமுடைய சர்ப்பங்கள் போன்று பிராணிகளை பயன்படுத்தி பயப்படுத்தும் தன்மையுடையவர்கள் மரணமடைந்து தந்த சுகம் என்னும் நரகத்தில் விழுவார்கள். மன்னவனே, இந்நரகத்தில் விழுந்தவனே 5 தலை பாம்புகளும் 7 தலை பாம்புகளும் வந்து எலிகளைப் போல் மேல் விழுந்து பிடுங்கும். இவ்வுலகத்தில் எவர்கள் பாலர்களையும் குருடர்களையும் காய்கண்ணர்களையும் பலகீனமான மற்ற பிராணிகளையும் பள்ளம், கூடு, புதர் முதலிய இடங்களில் தள்ளி வெளியில் போக விட்டாமல் தடுக்கின்றார்களோ அவர்கள் யமபடர்கள் அந்த பள்ளம் முதலிய இடங்களில் தள்ளி விஷத்தோடு கூடிய அக்கினியாலும் புகையினாலும் வெளிவர ஒட்டாமல் தடுப்பார்கள். ஆகையால் இந்நரகம் அவட நிரோதனம் என்று பெயர் பெற்றது. இவ்வுலகத்தில் எவன் தானாகவே வீடேறி வந்த அதிதிகளையும் ஐபாதர்களையும் அடிக்கடி பெரும் கோபத்துடன் தகிக்க விரும்பினார் போல பாபிஷ்டமான கண்ணால் குறுக்கே பார்க்கிறானோ அவன் மரணம் அடைந்து
அக்ஷயா பர்வதம் என்னும் நரகத்தில் விழுவான். அங்கு கூரான முகமுடைய காக்கை, கொக்கு முதலிய பலிஷ்ட ஜந்துக்கள் பலாத்காரமாக மேல் விழுந்து அவன் கண்களை பிடுங்கும். இவ்வுலகத்தில் எவன் பணக்காரன் என்று கர்வித்து தன்னை சிறந்தவனாக பாவித்து குறுக்கு பார்வை உடையவனாகி குரு முதலியவரிடத்திலும் தன் பணத்தை திருடுவார்களோ என்னவோ என்று சந்தேகித்து பணச்செலவையும் பணம் காணாமல் அழிந்து போவதை பற்றி பெரும் சிந்தையில் ஆழ்ந்து ஹிருதயமும் முகமும் வாடி வதங்க பெற்று சிறிதும் சுகம் சேரப்பெறாமல் பிசாசு போல பணத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறானோ அவன் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் அதை விருத்தி செய்வதற்காகவும் அதை பாதுகாப்பதற்காகவும் தான் செய்த பாபங்களை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு சூசி முகம் என்னும் நரகத்தில் விழுவான். பாருங்க, பணம் பணம் பணம்னு சொல்லி பணத்தை செலவு பண்ண மாட்டான். பணத்தை அப்படியே சேமித்து வைத்து வைத்து பிசாசு போல பணத்தை எவன் அபகரித்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு இந்த சூசி முகம் என்னும் நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. பணத்தை பிசாசு போல் பாதுகாத்து கொண்டிருந்தவனும் பாவமே ஒரு புருஷனாக வடிவம் கொண்டு வந்தாற் போல் இருப்பவனுமாகிய அவனை யமபடர்கள் ஊசியில் கோத்த நூலினால் துணி தைப்பவர்கள் போல் உடம்பெல்லாம் ஊசியில் கோத்த நூல்களால் தைப்பார்கள். இப்படிப்பட்ட நரகங்கள் யமபுரியில் 1000 இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 27 நரகங்கள். இந்த 27 நரகங்களிலும் என்னென்ன பாபங்களை செய்கிறவர்களெல்லாம் செல்வார்கள் என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த ஸ்ரீமத் பாகவத்தினுடைய இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நரகங்களும் அதில் பிரவேசிக்கும்படி செய்யப்பட்ட பாவங்களையும் செய்கிறவர்கள் எல்லாரும் தான் இந்த பாவங்களை செய்கிறார்கள். எல்லா மனுஷரும் இந்த பாவங்களை செய்கிறார்கள். ஆனால் இந்த பாவங்களை செய்கிறவர்களுக்கு இந்த நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றி இந்த பாவங்களை செய்கிறவர்களுக்கு இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு மார்க்கத்தை இங்கு சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறதில்லை. குறிப்பாக பல மதங்களிலும் பாவத்திற்கு தண்டனை என்பதை குறித்து சொல்லப்படுகிறதை ஒழிய பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனை அதிலிருந்து விடுவிக்கக்கூடியதை குறித்து பல மதங்கள் ஒன்று சொல்லுகிறதில்லை. ஆனால் இங்கு ஒரு ஒப்புமை என்னவென்று சொன்னால், இந்த ஸ்ரீமத் பாகவத்திலே நரகத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளும் பைபிளில் நரகத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதும் ஏறக்குறைய ஒன்று மாதிரி இருக்கிறது. இங்கே நரகம் பூமியின் தாழ்விடங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளிலும் அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளிலே கீழே இருக்கிற நரகம் என்று ஏசாயா 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மற்றும் எரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் தாழ்விடங்களில் பாதாளம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று பைபிளும் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதற்கு பிறகு நரகத்தின் பலவித பகுதிகள், நரகத்தினுடைய கேட்டு வாசல், நரகத்தினுடைய உட்பகுதிகள், இன்னும் பலவித பாவங்களுக்குரிய பலவிதமான இடங்கள், எப்படிப்பட்டவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள், யார் செல்லாமல் இருப்பார்கள், என்னென்ன பாவம் செய்கிறவர்களுக்கு நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று மிக தெளிவாக அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிளில் ஒரு மனுஷனுடைய பாவம் எங்கிருந்து வருகிறது, அவன் எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனுஷன் எப்படி பாவம் செய்கிறான், பைபிள் சொல்லுகிறது, ஆதாம் என்கிற முதல் மனுஷன், கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனுஷன் பாவம் செய்தபடியால் அந்த ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் எல்லாருக்குள்ளும் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தான், அவனுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும். ஆகினால் அந்த பாவிக்கு பிறந்த எல்லாரும் பாவி என்றும் இவர்கள் பாவியாக பிறக்கிறபடியால் பாவம் செய்கிறார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த பாவத்தில் 2 விதமான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம் என்பது என்ன? அது இவன் உருவாக்குவதல்ல. இவனை பெற்ற முற்பிதாக்கள் ஆதாமிலிருந்து உண்டான எல்லாருமே பாவம் செய்தோல் ஆனபடியால் ஜென்மமாக தலைமுறை தலைமுறையாக பாவம் இவனுக்குள் வருகிறது. இதை ஜென்மபாவம் என்று சொல்லுகிறோம். கர்மபாவம் என்ன? இவன் இந்த பூமியில் வாடும் பொழுது இவன் செய்கிற பாவங்கள் கர்மபாவம். இந்த ஜென்மபாவம் கர்மபாவம் நிறைந்த மனுஷனாக இந்த உலகத்தில் மனுஷன் காணப்படுகிறார். திரும்ப பைபிள் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒரு பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று பூமியில் பிறந்த எல்லா மனுஷரும் ஜென்ம பாவத்தினாலும் கர்ம பாவத்தினாலும் பாதிக்கப்பட்டு இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தின் எல்லா மதங்களிலும் ஆத்மாவை குறித்து ரொம்பவே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
இந்து மதத்தினுடைய பல உபதேசத்துக்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் படிக்கும் பொழுது ஆத்மாவை குறித்து இவ்வளவாய் சொல்லப்பட்ட ஒரு மதமும் இருக்க முடியாது. அவ்வளோ தூரத்திற்கு ஆத்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சர் அரவிந்த் கோஷ் என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு பெரிய தத்துவ ஞானி. அவர் ஏறக்குறைய பெரிய புஸ்தகங்கள் 150 வால்யூம் எழுதியிருக்கிறார் ஆத்மாவை குறித்து. நான் கல்லூரியில் படிக்கும்போது அவைகளெல்லாம் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆத்மா மீட்பை குறித்து இந்து மதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் படிக்கும் பொழுது இந்த ஆத்ம மீட்பை இந்து மதத்தின் முறைப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது மிக கடினமாக இருக்கிறது. குறிப்பாக கடோபனிஷத்தில் 1:2:24 மந்திரத்தில் எந்த உபாயத்தால் ஆத்மாவை அடையலாம் என்று அடியில் வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? பாவ கர்மங்கள் இன்றும் ஒளிவடையாதவன் இந்த ஆத்மாவை அடைய மாட்டான். பாவ கர்மங்களிலிருந்து ஒளிவடையாதவன் இந்த ஆத்மாவை அடைய மாட்டான். இந்திரியங்களின் சாஞ்சல்யத்தினின்றும் ஒளிவடையாதவன் ஆத்மாவை அடைய மாட்டான். பல விஷயங்களில் பரவும் சித்தம் உள்ளவன் ஆத்மாவை அடைய மாட்டான். சமாதானமுள்ள மனமில்லாதவனும் ஆத்மாவை அடைய மாட்டான். பிரஞானத்தினால் ஆத்மாவை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பாவ கர்மங்களிலிருந்து யாரால் ஒளிவடைய முடியும்? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறோம், பலவித தொழில் செய்கிறோம், பலவிதமான குடும்ப காரியங்கள் ஈடுபடுகிறோம், உலக காரியங்கள் ஈடுபடுகிறோம். பாவ கர்மங்களிலிருந்து ஒரு சாதாரண பிரஜை, ஒரு சாதாரண குடிமகன் விடுதலை பெற்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்திரிய சாஞ்சல்யம் ஒளிவடைய வேண்டும், பாவ கர்மங்கள் ஒளிவடைய வேண்டும், பல விஷயங்களில் பரவும் மனம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், சமாதானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். சமாதானம் இல்லாதவனாக இருந்தால் அவன் ஆத்மாவை அடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து யார் விடுதலை அடைந்து பரபிரம்மத்தை அல்லது முக்தி அடைய? மேலும் சனாதன தர்மத்தில் 4 முக்கிய பதவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்மா முக்தி அடைவதில் என்ன சொல்கிறார்கள்? சாருப்பியம், திவ்ய ரூபத்தை அடைதல்; சாலோக்கியம், தெய்வ சாநித்தியம் அடைதல்; சாநித்தியம், தெய்வ சமீபம் அடைதல்; சாயுஜ்யம், தெய்வ ஐக்கியம் அடைதல். இப்படிப்பட்ட 4 காரியங்கள் மூலமாக கடவுளோடு ஐக்கியம் அடைகிறவர்கள் இந்த பாவ கர்மங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஒருவேளை ஒரு நல்ல முக்தி அடையக்கூடிய தன்மைக்கு வரலாம். ஆனால் இவைகள் எல்லாம் யதார்த்தமான ஜீவத்தில் சாத்தியமானவைகள் அல்ல. ஆனபடியால் பைபிளுக்கு நேராக வரும்பொழுது பைபிளில் ஒரு ஆத்தும மீட்பு ரொம்ப சாத்தியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்தும மீட்புக்காக கடவுள் தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் பாவியாக பிறக்கிறான், பாவத்தில் வாழுகிறான். இவன் எப்படியாகியும் இவனுடைய ஆத்மாவை மீட்டு நரகத்துக்கு போகாதபடி இவனை பரலோகத்திற்கு, சொர்க்கத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தேவன் கடவுள் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாவம் செய்யாதவராகவும் பாவம் அறியாதவராகவும் இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் என்கிற இந்த தன்மையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சனாதன தர்மத்தில் அம்ருத பிந்துபநிஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: சுத்தம் அசுத்தம் என்று மனமும் இருவகையாய் பிரிகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. காமத்தால் ஏவப்பட்டது அசுத்தம் என்றும் காமமற்றது சுத்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ என்னுடைய கேள்வி, இந்து மதத்தில் காமத்தோடு சம்பந்தம் இல்லாத தேவர்களை சொல்லுங்கள், கடவுளை சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணாதவங்க, காம காரியங்கள் ஈடுபடாதவர்களை சொல்லுங்கள். ஏறக்குறை நிறைய இந்து புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துக்களை படிக்கும்போது அதிலெல்லாம் நிறைய காம விகாரமான காரியங்கள் இந்து கடவுளோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் பாவம் செய்யாதவரும் பாவம் அறியாதவருமாக இருந்தார். அவருடைய பிறப்பு ஒரு புருஷனும் மனைவியும் சேர்ந்து இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் மரியாளின் மேல் பரிசுத்த ஆவியினர் வந்து இயேசு கிறிஸ்து உருவானார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பாவம் இல்லாதவரும் பாவம் செய்யாதவருமான, பாவத்துக்கு விலகினோருமான ஒருவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு தாம் சிலுவை மரணத்துக்கு முன்பு என்னுடைய பாவத்தை குறித்து, குற்றத்தை குறித்து இந்த உலகத்தில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும் என்று உலகத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்.
எந்த விதமான பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சொல்லப்படவே இல்லை. இப்படிப்பட்ட பாவமற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை பைபிள் சொல்லுகிறது. இந்து மதத்திலும் பதஞ்சலி முனி சொல்லும் பொழுது துக்கம், கருமம், ஆசை இவைகளால் பாதிக்கப்படாதவனும் காலாதீதனுமான ஒரு பிரதான புருஷன் உண்டென்று பதஞ்சலி சொல்லுகிறார். இந்த இந்து மதத்தின் அநேக நூல்களை நான் படிக்கும் பொழுது ஒரு பிரதான புருஷன் என்கிற வார்த்தை எங்கும் வருகிறது. பிரஜாபதி பிரதான புருஷன் என்று வருகிறது. இந்த மனுஷன் துக்கம், கருமம், ஆசை இவைகளால் பாதிக்கப்படாதவனும் காமம் இல்லாதவனும் உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்கிறவனுமாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இயேசுவை அநியாயமாக கொலை செய்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு உலகத்தின் பாவங்களுக்காக மரிப்பதற்காகவே வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாவமற்றவராக வாழ்ந்து பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்கி காற்றையும் கடலையும் அடக்கி கடவுள் செய்கிற அநேக அற்புத அடையாளங்களை செய்தவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மனுஷர்களுக்கு நன்மை மட்டுமே செய்தார், ஒருவருக்கும் தீமை செய்யாதவராக இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நீதிமானும் தர்மபுருஷனுமான இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை தன் சரீரத்தில் சுமந்து உலகத்தில் உள்ள பாவிகளுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக அவர் மரித்தபடியினால் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதாவது நான் ஒரு பாவி என்றும் என் பாவங்களுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து என் பாவங்களை தன் சரீரத்தில் சுமந்து அவர் சிலுவையில் எனக்காக மரித்தார். பைபிள் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் என்கிற வார்த்தை சரீர மரணத்தை மட்டுமல்ல, 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் பங்கடைவதை மரணம் என்று சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தினுடைய சம்பளத்தை தன் சரீரத்தில் சுமந்து நமக்கு பதிலாளியாக அவர் சிலுவையிலே அந்த தண்டனையை பெற்று மரித்தார். சிலுவை மரணம் என்பது மகா கொடூரமான மரணம். அந்த கொடூரமான மரணத்திற்கு உரிய எந்த தவறையும் பாவத்தையும் அவர் செய்யாதவராக இருந்தும் அவர் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்க வேண்டியதாயிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. இவ்விதமாய் இயேசு சிலுவையில் மரித்தார் எனக்காக என்பதை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தமானபடியால் அது மனுஷனுடைய பாவங்களை கழுகுகிற ஒரு உபாதியாக காணப்படுகிறது என்றும் பைபிள் சொல்லுகிறது. இவ்விதமாய் இயேசு தனக்காக சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியையை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, உள்ளத்தில் விசுவாசிக்கிறானோ, அப்படி அவன் விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக கணக்கிடப்படும் என்று பைபிளில் ரோமன் நிருபத்தினுடைய 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப அவன் வாயினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அறிக்கை செய்தால் அவர் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பையும் பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து ஒரு மனுஷனை விடுவித்தலுமாகிய ஒரு காரியம்தான் இந்த ரட்சிப்பு அல்லது மீட்பு என்கிற வார்த்தை. இது உலகத்தின் எந்த மதங்களை பார்க்கிலும் லெகுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பல மதங்களில் பலவித கர்மங்களையும் கர்மாதிகளையும் பலவிதமான கிரியைகளையும் செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பலவிதமான கடவுளிடத்திலிருந்து பலவிதமான கிரியைகள் நடக்கிறது. ஆனால் இங்கு அப்படிப்பட்ட எதுவுமே ஒருவன் செய்ய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒருவன் விசுவாசித்தும் பொழுதே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையால் இந்த சத்தியத்தை கேட்கிற திரளான இந்துக்கள், இந்தியாவில் கோடி கோடியான இந்துக்கள், உலகமெங்கிலும் கோடி கோடியான மக்கள் 2000 வருடங்களாக இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெறுகிறார்கள். எப்படி தெரியும்? ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், என் பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்த உடனேயே அவருடைய ஆத்மா மறுபடியும் பிறக்கிறதே அவனுக்கு உணர முடியும். எல்லாருக்கும் உணர முடியும். தன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற ஒரு வெற்றிடம் மாறி தான் ஒரு நித்திய பிரம்மத்தை அல்லது ஒரு நித்திய தேவனை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் மீட்படைந்தேன் என்பதை ஒரு மனுஷன் தன் ஆத்மாவில் உணர முடியும். இப்படித்தான் கோடிக்கணக்கான மக்கள்
இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவனையும் மீட்பையும் பெற்று இந்த பொல்லாத நரகங்களிலிருந்து போவதிலிருந்து விடுதலை அடைந்து பரலோகத்துக்கு செல்லு கொண்டு இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு செல்வோம் என்கிற விசுவாசமுடையவர்களாகவும் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். நண்பர்களே, ஸ்ரீமத் பாகவதம் இந்துக்களுடைய புனித நூல். எந்த மதத்தின் நூல்களையும் நான் குற்றம் சொல்லுகிறதில்லை. எல்லா மத நூல்களிலும் நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. ஆகினால தான் இவைகளை நான் படிக்கிறேன். உங்களோட நூல்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அது குர்ஆனிலும் எழுதப்பட்டிருக்கிறது, பைபிளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்துக்கு தப்பி மோட்சத்துக்கு செல்லுகிற ஒரு மார்க்கமானது இயேசு கிறிஸ்துவினால் மிக எளிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கோடான கோடி ஜனங்கள் 2000 வருடங்களாக ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்று பாவ மன்னிப்பை பெற்று இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, சமாதானம் நிறைந்தவர்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து நித்திய ஜீவனை அநேகர் சுதந்திரித்திருக்கிறார்கள். இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், நிர்பந்தமில்லை. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்குரிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பிரவேசிக்கலாம். பிரவேசிக்காமல் இருந்தால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 27 நரகங்களில் 2வது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இதுபோல் ஆயிரக்கணக்கான நரகங்கள் அங்கே இருக்கிறது என்று. இதில் நரகத்துக்குள்ளே போனால் கோடான கோடி வருஷங்கள் யுகம் யுகமாய் அந்த நரகத்துக்குள் அங்கே பயங்கரமான அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அங்கே பயங்கரமான மிருகங்கள், பயங்கரமான பட்சிகள், அவர்களெல்லாம் ஆவிக்குரியவைகள். அவைகள் இந்த மனுஷனுடைய ஆத்மாவை இம்சைப்படுத்தி பயங்கரமான உபாதிகளால் பாதிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் பைபிளும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்கள் மரணத்திற்கு முன்பதாக நித்திய ஜீவனுக்கு செல்வதை குறித்து யோசியுங்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தருவாராக.